ஓகேவா? நமக்கு அளவு தெரியல, இந்த சீப் வந்து குட்டியா இருக்கு. ஆக்சுவலி நம்ம சீப் வந்து கொஞ்சம் கூட இருக்கு. அதை வந்து நம்ம 1 2 3 வச்சோம்னா கரெக்டா இந்த இடத்துல முடியணும். ஓகேவா? கொஞ்சம் ஒரு 4 இன்ச் முன்ன பின்ன இருந்தா தப்பு கிடையாது. சரியா? இங்க நமக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும், நம்ம இங்க பிரிக்கிறதா இல்ல இங்க பிரிக்கிறதான்னு டவுட் வந்துடும் ஃப்ரண்ட் பார்ட்டிஷன். அந்த சமயத்துக்கு நமக்கு சீப் போதும். இதை வச்சு ஒரு 3 டைம்ஸ் நம்ம சுத்தி எடுத்தோம்னா அதுதான் நமக்கு கரெக்டான இடம் பேக் பார்ட்டிஷன் பிரிக்கிறதுக்கு. சரியா? அப்பதான் எதனால இந்த பேக் பார்ட்டிஷன் இது கரெக்டா பிரிக்கணும்ன்றது தெரியுமா? தெரியாது. ஏன்னா இந்த ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது ஹேர் ஸ்டைல் நமக்கு கரெக்டா வரணுன்றதுக்காக இங்க ஹேர்ஸ் நிறைய இருக்கணும். சப்போஸ் நான் இங்கே வந்து பிரிச்சு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹேரை வச்சு நான் வந்து டிசைன் பண்ணேன்னா ஃப்ரண்ட்ல பார்க்குற டிசைன் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஒரு மாதிரி இங்கே மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு இங்கேருந்து எடுக்கிறப்ப தான் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் கொடுத்தாலும் அது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அது உட்காரும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே சின்ன பிள்ளைங்க பின்ன தெரியாமல் பின்னி வச்ச மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் இருக்காது. அதனால தான் நம்ம வந்து இந்த லென்த் வந்து கரெக்டாக எப்பவுமே சூஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது, பேக் பஃப் எப்படி வரும்னா இப்படி வந்துடும். இங்கேருந்து எடுக்கிறப்ப நமக்கு அழகான ஒரு பஃப் கிடைக்கும். இங்கெல்லாம் போயிடுச்சுன்னா அந்த பஃப் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்காது. ஃப்ரண்ட்ல தாண்டி நமக்கு போகிறப்ப பேக் பஃப் வந்து சரியான ஒரு அமைப்பில் நமக்கு கிடைக்காது. அதுக்காக தான் இந்த பார்ட்டிஷன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த சென்டர் பார்ட்டிஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. கரெக்டாக இந்த காலாண்டு இருந்து எடுக்கும். அப்படி எடுக்கிறப்ப இந்த இடம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் சீப்போட அளவை 3 டைம்ஸ் வச்சுக்கோங்க. 3 டைம்ஸ்ன்றது கரெக்டான அளவு. அது நீங்கள் மாற்றணும் குறைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அதை தாண்டி உங்களுக்கு மண்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஹைட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் கூட்டி எடுத்துக்கலாம். நார்மலாக பண்ணுறதுக்கு 3 டைம்ஸ் எடுத்தீங்கன்னா ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுவோமா, இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம்? பஃப் தான் எடுப்போம். ஏன்னா பஃப் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் இது ஹேர் ஸ்டைல் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறப்ப கொண்டு வந்து இங்கே வந்து செட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் இதை